நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த நைட்டி கிளாஸ் உடைய அப்டேட். அதுவும் அதிக அளவு கேட்கப்பட்ட இந்த எலாஸ்டிக் நைட்டி. எலாஸ்டிக் நைட்டி நம்மளுடைய உடம்புல இருந்து அளவெடுத்து, நம்மளுடைய ஃபிட்டிங்க்கு ஏத்த மாதிரி எலாஸ்டிக் எப்படி கால்குலேஷன் பண்ணணும், இது மாதிரி ஃபிட் அண்ட் ஃபிளாரா எலாஸ்டிக் நைட்டி எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்ல இருக்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க ரெடிமேட் நைட்டி எல்லாம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிக்கும். கை தூக்கும் போது நம்மளுக்கு அக்கல் தெரியும். அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுமே நம்மளுடைய சைஸை விட பெருசா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் டைட்டாக இருக்கும், கீழேயும் டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளேர் நம்மளுக்கு வரவே வராது. ஷோல்டர் இங்கேருந்து சரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ரெடிமேட் நைட்டியில் வரும். அதுக்காக தான் நம்மளுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபிட் அண்ட் ஃபிளாரா நைட்டி தச்சு போடுறோம். ரெடிமேட் நைட்டியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பேக்கெட்டே வந்து குட்டியாக வச்சுருப்பாங்க. அதில் நம்ம ஃபோன் வச்சோம்னாலுமே ஃபோன் வந்து கீழே விழுந்துடும். இது நம்ம தச்ச பேக்கெட்டு, நமக்கு பிடிச்ச மாதிரி லென்த்தில் நம்ம தச்சு வச்சுருக்கோம். அதனால நம்ம ஃபோனை கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த எலாஸ்டிக் நைட்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த எலாஸ்டிக் தான். இந்த எலாஸ்டிக்கை எப்படி கால்குலேஷனோட நம்மளுடைய மெத்தடில், நம்மளுடைய ஸ்டைலில், நம்மளுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி தைக்கணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இந்த கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நீங்கள் நைட்டி கிளாஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நைட்டியும் உங்களுக்கு அது கூடவே ஃப்ரீயாக ஆட் ஆகிடும். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது கூடவே ஏற்கனவே ஒரு ஃபிட் அண்ட் ஃபிளாரான நார்மல் நைட்டி எப்படி கட் பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய உடம்பு அளவுக்கு எலாஸ்டிக் நைட்டி தச்சு போட்டுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் தான் இருக்குது. உங்களுக்கு கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.